சாஹிப் டாக்ஸ் சமூக ஊடகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அகமது சாஹிப். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த தர்மஸ்தலா கோயில், அதை சுற்றி நடந்தது என்ன என்பதுதான் ஒரு பரபரப்பு தகவலை கொண்ட இந்த பதிவு. வெறுப்பென்றி முழுமையாக இந்த காணொளியை நீங்கள் பாருங்கள். காணொளியில் ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை நாம் படிக்கும்போதே, டேட்டாவை படிக்கும்போதே மிகப்பெரிய அதிர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு அச்சமும் நமக்கே ஏற்பட்டது. என்னவென்று சொன்னால், கடந்த 16 ஆண்டுகளாக சற்றொப்ப 462க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர், கல்லூரி மாணவியர், குறிப்பாக பெண்களை நான் கொல்லப்பட்ட சடலமாக என்கிட்ட வரும், அதை நான் புதைத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கு கிளம்பி வந்திருக்கிறார். கர்நாடகா டெம்பிள் டவுன் எக்ஸ் ஒர்க்கர் கிளைம்ஸ் மாஸ் கிரேவ்ஸ் மர்டர் கவர் அப் ஓவர் 16 இயர்ஸ். நான் தான் அந்த கோயிலில், தர்மஸ்தலா அந்த கோயிலில் 16 வருஷமாக நான் காவலாளியாக பணிபுரிந்து கொண்டிருந்தேன். இரவு நேரங்களில், பகல் நேரங்களில் கோவில் நிர்வாகத்தில் மிக முக்கியமான ஒரு விவிஐபி அவர் என்னிடம் தொடர்பு கொண்டு இந்த உடலை புதைத்து விடுங்கள் என்று சொன்னார். நான் நூற்றுக்கணக்கான உடலை புதைத்து இருக்கிறேன். அந்த உடல்கள்லாம் எப்படி வரும்னா, பெண்கள் சிறுமிகள், பள்ளி கல்லூரி மாணவிகள் நிர்வாண குலத்தில் கொண்டு வருவாங்க, அல்லது ஒரே ஒரு துணியை மட்டும் போர்த்தி கொண்டு வருவாங்க. பல முறை நான் என்னன்னு கேட்டிருக்கிறேன். இது அவன் கண்ணியமான முறையில் பரலோகத்துக்கு நம்ம அனுப்பி வைக்கிறோம், மறு வாழ்க்கைக்காக செல்கிறாங்கங்கிற மாதிரி சொல்லுவாங்க என்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை இன்றைக்கு மங்களூர் எஸ்பிகிட்ட ஒரு ஆள் புகார் பண்ணுறாரு. அதோடைய கம்ப்ளீட் டேட்டா நம்முடைய கையில் இருக்குது. அது ஃபுல்லாக படிக்க நமக்கு உள்ளமெல்லாம் பதறுகிறது. பெங்களூர் போலீஸ் தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அண்டர் த செக்ஷன் பிஎன்என்எஸ் 211 ஏ. அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷனில் அவங்க ஒரு டீம் போட்டு இவருடைய வாக்குமூலத்தை வாங்கியிருக்கிறார்கள். தர்மஸ்தலா அப்படிங்கிறது எங்கே இருக்குது? சற்றொப்ப 75 கிலோமீட்டர் மங்களூர்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோயில். அந்த கோயிலில் ஜெயின் ஹெக்டேங்கிற அந்த குடும்பம்தான் பராமரித்து கொண்டு வருகிறார்கள். அரசியல் பின்புலமும் அதிகார வர்க்கத்துறை நேரடிய தொடர்பும் உள்ள ஒரு குழுமம்தான். கிட்டத்தட்ட 1995 2014 வரை இந்த மனுஷன் தான் என்ன செஞ்சுருக்காரு, அந்த ஒர்க்கர் தர்மசாலா டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தவர் தான். அவர் இருந்திருக்காரு. இனிஷியலி நித்ராவதி, அந்த ஆறில் நித்ராவதிங்கிற ஒரு ஆறு அங்கே பாயுது போல தெரியுது. அதில் என்ன பண்ணியிருக்காங்க, he began encountering increasing number of corpses, often women who appeared to have been raped and murdered. பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட பல உடல்களை அவர் பதித்திருக்கிறார். வித்தவுட் கிளாத்திங் அண்ட் அண்டர்வேர், எந்த விதமான துணி இல்லாமல் பல பெண்களுடைய உடலை பதித்திருக்காரு. பல பெண்கள் எப்படி இருக்காங்கன்னா, நிறைய பேர் இதை என்ன செய்யலை, ஒத்துக்கிறலை. ஆனால் இந்த மனுஷன் மட்டும், அந்த பணியாளர்களில் இவர் மட்டும் வற்புறுத்தப்பட்டு குழியை வெட்டி பட வைக்கப்பட்டிருக்காரு, பணிக்கப்பட்டிருக்கிறார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நீ செய்யலைன்னு சொன்னால், யார் இந்த மனுஷன், யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரோ அவர் முகத்தை கூட மறைத்து கொண்டு இன்றைக்கி சென்றிருக்கார். நீ இதை செய்யவில்லை என்று சொன்னால் we will cut you into pieces. நான் உன்னையும் இது மாதிரி பல மாதிரி என்ன செய்வேன், பீஸாக்கி விடுவேன். யுவர் பாடி வில் பி buried லைக் ரெஸ்ட் ஆஃப் த பாடிஸ். நீ எப்படி 400க்கு மேற்பட்ட பெண்களை புதைச்சியோ அது மாதிரி உன்னையும் புதைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, we will kill you entire family, உன்னுடைய குடும்பத்தையே அழிச்சிருவேன் என்று பயமுறுத்தி 16 ஆண்டு காலமாக அவங்ககிட்ட வேலை வாங்கியிருக்காங்க. யார் இவங்க, எதற்காக இந்த மாதிரி கொடூரமான வேலையை செய்தார்கள், என்ன நடக்குது தர்மஸ்தலா என்பதை இன்றைக்கி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஏற்கனவே இது மாதிரி ஒரு டிசோசாங்கிற ஒரு பிள்ளையை என்ன பண்ணாங்க, அவங்க பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டான்னு 2012-14 மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட கேஸ். அதுவும் இதுக்கு உள்ளது தான்.
அப்படிங்கிற ஒரு மேட்ரு வந்திருக்கு. எவ்வளோ பெரிய பாருங்கள், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெட் பாடிஸ் வேர் டிஸ்போஸ்ட் இன் திஸ் வே. நூற்றுக்கணக்கான பெண்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்க. ஏன் கொல்லப்பட்டார்கள், என்ன பாவம் அந்த பெண்கள் பண்ணாங்க? அப்படி இவ்வளோ தூரம் 462ன்னு சொல்கிறாங்க, இன்னொரு காவல் படி 357 என்று சொல்கிறார்கள். எல்லாம் வழக்கறிஞருடைய கூற்று. கேஸு சில வழக்குகள் வந்து மிஸ்ஸிங் பர்சன் அவங்கெல்லாம் வந்து வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. இன்னும் கர்நாடக நீதிமன்றங்களில் வழக்கு நிலவில் இருக்கிறது. இப்படிப்பட்ட வழக்கில் இப்போ இன்றைக்கி பூதம் கிளம்பினமா மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா டெம்பிள் கோயில் நிர்வாகமே, தர்மஸ்தலா கோயில் நிர்வாகம் இப்படி செய்திருக்கிறது. இது எந்த விதமான ஒரு இது பலிபிடமாயெல்லாம் இருக்குது? மனிதன் பலியிடக்கூடிய காட்டுமிராண்டி வந்து காலத்துக்கு திரும்பி விட்டதா என்று கேட்க தோன்றுகிறது. இது குறித்து விமன் பேனல், அதாவது கர்நாடகா ஸ்டேட் விமன் கமிஷன் சேர்பர்சன் நாகலட்சுமி சௌத்ரி, அவர் சிஎம்கிட்ட வந்து சித்தாராமையாட்ட வந்து பண்ணியிருக்காரு, ஸ்பெஷல் எஸ்ஐடி வந்து நீங்கள் பண்ணுங்கள், இதில் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்குது, தோண்ட மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவமாக இது இருக்கிறது என்று அவர் கிளைம் பண்ணதில் ஜூலை 12 4 நாட்களுக்கு முன்னாலே என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதில் அவங்க ஃபேமிலிலேயே மிஸ்ஸிங் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அதாவது மருத்துவ கல்லூரியுடைய மாணவி வந்து மிஸ்ஸிங் நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ எங்களுக்கு என்ன காண வருதுன்னா, அவங்களும் இந்த மாதிரி தான் அப்யூஸ் பண்ணி, மர்டர் பண்ணி, ரேப் பண்ணி இந்த மாதிரி புதைக்கப்பட்டிருக்காங்க பல மாணவிகள். அந்த லிஸ்ட்டில் தான் அவங்களும் இருப்பாங்களாங்கிற கேள்வியை பண்ணியிருக்காங்க. காரணம், நிறைய ஹியூமன்ஸ்கள், மனித மண்ட ஓடுகள் வந்து அந்த இடத்துல வந்து குவியலாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாடிஸ் பிட்வீன் 1995 அண்ட் 2014, 1995 2014 வரைக்கும் இந்த மனுஷன் இப்போ கம்ப்ளைண்ட் வந்து நான் ஒரு திருந்தி மனம் வெறுத்து போய் இன்றைக்கி வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கார் இல்லையா அந்த காவலாளி, அவர் வந்து சொல்லியுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் இவங்க வந்து போயிருக்காங்க. எந்த அரசியல் கட்சியும் இதை முன்னெடுக்கவில்லை. சித்தராமையா என்ன சொன்னாங்க, அடுத்து வர்றேன். அங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியை தவிர எந்த கட்சியும் ஒரு ஆர்ப்பாட்டமும் நடத்தவில்லை. காரணம், இதில் பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த விவிஐபி. யார் அந்தந்த விவிஐபி என்று நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். இப்போ சீஃப் மினிஸ்டர் எஸ்ஐடி, அவருக்கு அந்த எஸ்ஐடி பண்ணிட்டாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. மாஸ் பரியில் தர்மசாலாவில் உள்ள மாஸ் பரியில் என்னங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவதற்காக. இப்போ சித்தாராமையா என்ன சொல்கிறாரு, we cannot establish an SIT merely based on someone's statement. ஒரு ஆள் உடைய ஸ்டேட்மெண்ட்டை வைத்து நாங்கள் வந்து எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது, சித்தராமையா சொன்னது. ஆனால் இப்போ வந்து பண்ணிட்டாங்க, இதை இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே வந்துடுச்சு, ஸ்பெஷல் டீம் போட்டாங்க. A person who had been missing for 10 years has now come forward voluntarily claiming he was forced to bury the bodies of many persons in Dharmasala. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி காணால் போன ஒரு மனுஷன் இன்றைக்கி திடீரென்று வந்து தர்மஸ்தலா கோயிலில் நான் வந்து பல நூற்றுக்கணக்கான செத்த பிணங்களை நான் வைத்திருக்கிறேன், அத்தனை பேரும் பெண்கள், அவர்கள் பாலியல் வன்புறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்வதை வைத்துக்கொண்டு நாங்கள் எப்படி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அரேஞ்ச் பண்ணுறது என்று சித்தராமையா கேட்டிருக்கார். போலீஸ் ஆர் கண்டக்டிங் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் வி ஷால் வெயிட் த ரிப்போர்ட் பிஃபோர் டிட்டர்மைனிங் ஃபர்தர் ஆக்ஷன். இதற்காக காவல்துறையிலிருந்து ஒரு புலனாய்வு விசாரணைக்கு பண்ணதற்காக டீம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் முழுமையாக விசாரித்து வைத்து சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார். மினிஸ்டர்ஸ் ஹேவ் பீன் பிரீஃப்ட் அபவுட் தி கீ ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த ரிப்போர்ட். ஏன்னா இப்போ இதுக்குள்ளே யார் வர்றாருன்னா, இந்த கேஸை அன்றைக்கு விசாரித்தது யாருன்னா மைக்கேல் டி குன்ஹா. முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் வந்து நீங்கள் குற்றவாளி, ஊழல் செய்திருக்கிறீர்கள் என்று சொன்ன அதே டி குன்ஹா வந்து இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கிறார். இது வழக்கு குறித்து அதிர்ச்சி தகவலை யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, உண்மைக்கு புறம்பான தகவல் பேசுகிறவங்களாம் வழக்கு பதியப்படுகிறது. இப்போ கர்நாடகாவில் இன்றைக்கு கூட ஒரு யூடியூபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். நம்மை பொறுத்தவரையில் நீதியின் பக்கம் நின்று இந்த கேஸ் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்கிறோம். இது ஊடகத்தில் நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணல, ட்ரையல் நடத்தவில்லை. என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத ஒரு ஊடகனாக நான் வந்து ஒரு பத்திரிகையாளனாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இது தேசிய பத்திரிகையில் வந்தது, எவிடன்ஸ் அடிப்படையில் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்போ என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த போலீஸ் ரெஸ்பான்சிபிள் கம்ப்ளைண்ட்
இந்த கம்ப்ளைண்ட் பண்ணவருக்கு போலீஸ் என்ன ரெஸ்பான்ஸ் சொல்லியிருக்குது? த்ரெட்டன் வித் டெத். நீங்கள் வந்து உங்களை நீ இந்த பணியை செய்யவில்லை என்று சொன்னால் உன்னையும் கொலை செய்வேன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமான்னு சொல்லியிருக்காங்க. மேட் டு சீக்ரெட்லி டிஸ்போஸ் ஆஃப் டெட் பாடிஸ் ஆஃப் விக்டிம் ஓவர் த இயர்ஸ். ரகசியமாக கொலை செய்யப்பட்ட பிணங்களை புதைத்த வழக்கையும் இவர்கள் மீது பதிஞ்சிருக்கிறாங்க. இதை இன்வெஸ்டிகேஷன் எங்கே போகுதுன்னு தெரியலை. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது யார் அந்த ஒரு அவ்வளோக்குள்ள ஒரு பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு பார்த்தா இந்த வீரேந்திர ஹெக்டே அவர் தான் இருக்கிறார். இவர் சாதாரணமான ஆள் இல்லை. அவருடைய பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலுடைய காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் 2 தரப்பு அரசியல் ஆளுமைகளோடு வந்து மிக நெருங்கிய பழக்கம் உள்ளவர். பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு அதிபர். இவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் ராஜ்யசபா. ஜூலை 2022 இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ராஜ்யசபா என்பியாக இருக்கிறார். அவர் தான் வந்து ஹிந்து தர்மசாலா டெம்பிளுடைய யாராக இருக்கிறாரு நிறுவனராக இருக்கிறார், சிஇஓ. அவர் தான் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அவர் தான் சேர்மனாக அந்த ட்ரஸ்ட்டுக்கு சேர்மனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆளுமையின் கீழ் தான் அந்த கோயில் நிர்வாகமே இயங்குகிறது. அவர் ஒரு ஜெயின் சமூகத்தைச் சேர்ந்தவர். அந்த ஜெயின் சமூகத்தைச் சேர்ந்த அவருடைய குடும்பத்தாரால் தான் அந்த கோயில் நிர்வாகமே இருக்கிறது. எனவே இந்த ஹெக்டே வீரேந்திர ஹெக்டே இவர் மீது ஒரு அலிகேஷன் வந்தது. இதே தர்மஸ்தலா இதில் வந்து சௌஜன்யா அப்படிங்கிற ஒரு 17 வயசு பொண்ணு என்ன ஆச்சுன்னா ரேப் அண்ட் மர்டர் தர்மஸ்தலா 2012 ஃபஸ்ட்டு கேஸ். இதுதான் வந்து பரபரப்பாக பேசப்பட்ட கேஸ். இதில் ஹெக்டே வந்து என்ன சார் இன்வால்வாக இருக்கார். த கேஸ் ரிமைன் அன்ரிசால்வ்ட் வித் த அக்யூட்டட் 2023 டியூ டு லேக் ஆஃப் எவிடன்ஸ் இல்லைன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. 2012 போட்ட கேஸ் இது. ஏன் இந்த ஹெக்டேயை பொறுத்தவரையில் பிரணாப் முகர்ஜி அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது பத்ம விபூஷன் விருதை வாங்கியவர். நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு. பத்ம பூஷன் 2000 வாங்கியிருக்கிறாரு. ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அது. அது மாதிரி ராஜர்ஷி டைட்டில் ஃப்ரம் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா சங்கர் தயாள் சர்மாகிட்டேருந்து 1993 அவர் ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறாரு. ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த கர்நாடகாவுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாரத ரத்னான்னு கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி கர்நாடகா ரத்னா அவார்டை 2009 அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நரசிம்மராவ் பீரியடில் வந்து ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை வகித்திருக்கிறாரு. அது மாதிரி 1995 அடல் பிஹாரி வாஜ்பாயுடைய பீரியடில் வந்து அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரியின் அவார்டு ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு விருதுகளை வழங்கப்பட்டிருக்கிறார். வர்ஷதா கன்னடிகா 2004 கன்னடா ஹாசன் அப்படிங்கிற ஒரு இடிவி கன்னடா ஹாசனுடைய விருதை அவர் வாங்கியிருக்கிறார். பத்ம விபூஷன் 2015 வாங்கியிருக்கிறாரு. இப்படி நிறைய அவார்டுகளை வாங்கி குவித்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு புள்ளி. அவர் கீழே இருக்கக்கூடிய இந்த கோயில் நிர்வாகத்தில் தான் இவ்வளோ மோசமான ஒரு வேலை நடந்திருக்கு. இது என்ன, ஏன் அந்த பிள்ளைகள் மாணவிகள் இளம் பெண்கள் பிதைக்கப்பட்டார்கள், யாருக்காக விருந்தளிக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் விசாரித்து கொண்டிருக்கிறது. எனவே பார்க்கலாம் விசாரணை எந்த தூரத்தில் பெறுகிறது. நிறைய தகவல் இருக்கிறது. இந்த தகவலை தோண்ட மிகப்பெரிய அதிர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு இரத்த கண்ணீர் வரிக்கக்கூடிய அளவுக்குள்ள சப்ஜெக்ட் நடந்து கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான 462 பேர் அப்படிங்கிற கணக்கு சொல்கிறாங்க. இது உண்மைதானா, என்ன விதமான ஒரு இம்பேக்டை தேசிய ஊடகத்தில் இது ஏற்படுத்த இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீதி நிலை பெற வேண்டும். இது போன்ற பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்பத காரணத்துக்காகத்தான் இது போன்ற காணொலி நாம் வெளியிடுகிறோம். இது போன்ற காணொலிகள் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சாஹிப் டாஸ் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இது போன்ற காணொலியை மறக்காமல் அறிமுகப்படுத்துங்கள். இணைந்திருப்போம். மிக்க நன்றி.